தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம். நம்முடைய இந்த மாபெரும் இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டையாக 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தை உடைந்துவிடக்கூடாது, இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது. அம்மாவுடைய ஆட்சி 2021 மட்டுமல்ல, மீண்டும் மக்களை சந்தித்து நம்முடைய புரட்சி தலைவருடைய புகழையும் நம்முடைய அம்மாவுடைய புகழையும் என்றென்றும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும், புகழ் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை மாண்புமிகு அருமையண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட நிலையில் பிளவுபடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் பிரிந்து சென்ற அன்புக்குரிய சகோதரர்கள் திரும்பி வர வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு தான் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு அவர்கள் வர வேண்டும், பேச வேண்டும். அதன் மூலம் நான் ஏற்கனவே சொல்லியது போல இயக்கம் வலிமைப்பட வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி இந்த தமிழ் மண்ணிலே என்றைக்கும் தொடர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றும் நாங்கள் உள்ளோம். எனவே நிச்சயமாக அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அந்த கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இயக்கத்தின் நலன் கருதி 1.5 கோடி தொண்டர்களை கட்டி காக்கின்ற ஒரு நிலை கருதி அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் தமிழ்நாட்டிலே என்ற அந்த உணர்வோடு அந்த நிலையோடு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. சார், இப்போ நேற்று மதுரையில் பேசின செல்லூர் ராஜு மதுரையில் செல்லூர் ராஜு நேற்று நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது கட்சிக்குள்ள நிறைய கிரிமினல்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் கிரிமினல்கள் யாரை சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது நான் நேற்றைக்கு ஜிஎஸ்டி கூட்டத்திலே இருந்தேன். அவர் என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிதான் தெரியும். அதனால் அவரிடத்தில் தான் அது பற்றி நீங்கள் கருத்து கேட்க வேண்டும்.